அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரெய்கி தாந்திரிக் மாஸ்டரின் அன்பு வணக்கம். நம்முடைய இந்திய கலாச்சாரத்தில் நம் ஆன்மீக சக்தியில் அதிசயம் நிறைந்த மர்மங்கள் நம்மை வியக்க வைக்க தவறுவதில்லை அப்படின்றது தான் இன்றைய தலைப்பு. நம்முடைய ஆன்மீகத்தை எடுத்துக்கொண்டால் ஒரு ஓவியனுக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. அறிவியலானது ஓவியத்திற்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. ஒரு ஓவியம் எப்பொழுதும் ஒரு ஓவியனாக மாற முடியாது. ஏனென்றால் ஒரு படைப்புமிக்க ஓவியன் பல்லாயிரக்கணக்கான ஓவியங்களை படைக்க முடியும். அதே போல் ஒரு சாதாரண ஆன்மீகமானது பல அறிவியலை கண்டுபிடிக்க முடியும். பல அறிவியல் ஒன்று சேர்ந்து ஒரு ஆன்மீகத்தினுடைய உண்மைகளை கண்டுபிடிக்க முடியாது. அப்படிப்பட்ட நிகழ்வுகள் பல்லாயிரக்கணக்கான நிகழ்வுகள் இருக்கிறது. இன்று நாம் பார்க்கக்கூடிய நிகழ்வு என்னவென்றால், ஹாசம்பா கோயில் அப்படின்னு சொல்லிட்டு கர்நாடகா மாநிலத்தில் ஹாசன் அப்படின்ற ஊரில் இருக்குது. இது ஆன்மீக உலகத்திலேயே மிக பெரிய அறிவியல் பூர்வமான விடை தெரியாத பல அதிசயங்களை கொண்ட ஒரு புகழ்பெற்ற தலம். இந்த கோவிலில் வியப்பூட்டும் அற்புதங்கள், அது மட்டும் இல்லாமல் ரகசியங்கள் நிறைய பொதிஞ்சிருக்கு. இந்த கோயிலினுடைய அதிசயமான ஒரு விஷயம் என்னென்னா, வருஷத்துக்கு ஒரு முறை தான், சுமார் 10 அல்லது 12 நாட்கள் மட்டும்தான் இது திறப்பாங்க. இந்த கோயில் மிகப்பெரிய முக்கியமான அதிசயம் இதுதான். இது அக்டோபர் மாதத்தில் அல்லது நவம்பர் மாதத்தில் தீபாவளி பண்டிகை சமயத்தில் இந்த கோயில் ஒரு 10-12 நாட்கள் திறக்கப்படும். மீதம் உள்ள நாட்கள் எல்லாம் ஒரு வருஷம் பூராமே அந்த கோயில் நடை சாற்றப்பட்டு கோயிலில் யாரும் பிரவேசிக்க மாட்டாங்க. இதில் அதிசயங்கள் என்ன அப்படின்னு சொன்னால், கோயிலுக்குள்ள கருவறையில் கெடாத பிரசாதம், அணையாத விளக்கு, மிகப்பெரிய அதிசயங்கள். இது ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய ரகசியமானது அறிவியலுக்கு ஒரு பெரிய சவாலாக கூட இருக்குது. ஒவ்வொரு வருடமும் தீபாவளி முடிந்து கோவிலை பூட்டும் பொழுது அர்ச்சகர்கள் அம்மன் சன்னதியில் இந்த நெய் ஊற்றப்பட்ட ஒரு பெரிய தீபம், நெய் விளக்கு, இது மட்டுமல்லாமல் பச்சை நிறங்கள் கொண்ட மலர்கள், அம்மனுக்கு படைக்கிறதுக்கு சமைத்த சாதம், அன்னம், தண்ணீர் இவைகளெல்லாம் அங்கே வைக்கப்படும். இந்த கோயிலில் அதிசயம் என்னவென்றால், ஓராண்டு கழித்து அரசாங்க ஊழியர்கள் முன்னிலையில் எல்லோரும் கூடியிருக்கும் நேரத்தில் அந்த கோயில் நடை திறக்கப்படும். அங்கே வைக்கப்பட்டிருக்கக்கூடிய நெய் விளக்கானது தொடர்ந்து அணையாமல் எரிந்து கொண்டிருக்கும். பூக்கள் சிறிதும் வாடாமல் அன்றுதான் பறித்து வைத்தது போல அவ்வளவு நறுமணத்துடன் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் அம்மனுக்கு படைக்கப்பட்ட அன்னம் கெட்டுப்போகாமல், எந்த ஒரு பூஞ்சையும் பிடிக்காமல் எப்படி வைத்தார்களோ அதே போல் சூடாகவே இருக்கும். இது மட்டும் இல்லாமல் நிறைய அதிசயங்கள், இது மிகப்பெரிய அதிசயம். இது மட்டும் இல்லாமல் கோயில் வளாகத்தில் ஒரு பெண் உருவத்திலான ஒரு கல் ஒன்று இருக்கிறது. புராண கதையில் மாமியாரின் கொடுமையிலிருந்து தன் பக்தையான மருமகளை காப்பாற்ற அம்மன் அவளை கல்லாக மாற்றியதாக கூறப்படுகிறது. அந்த கல் ஒவ்வொரு வருடமும் ஒரு நெல்மணி அளவிற்கு அம்மனை நோக்கி நகர்வதாக ஐதீகம். இந்த கல் எப்பொழுது அம்மனுடைய பாதத்தில் வந்து முடிகிறதோ அப்பொழுது கலியுகம் முடிந்துவிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்பிக்கையான, ஒரு அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை அந்த காலத்திலிருந்து இருந்து வருது. எறும்பு புற்று அம்மன் வடிவம், அங்கே எந்த சிலைகளும் கிடையாது. அந்த கோயிலில் கருவறையில் மற்ற கோயில்களை போல சிலைகள்லாம் எதுவும் கிடையாது. மாறாக ஒரு பெரிய எறும்பு புற்று அம்மனாக அங்கே இருக்கும். அந்த சக்தி தேவியின் வடிவாக அது இருக்கிறது. அந்த புற்றின் மீது 3 முகங்கள் கொண்ட வடிவங்கள் தானாகவே சுயம்புவாக தோன்றியதாக சொல்லப்படுகிறது. இது மட்டும் இல்லாமல் அங்கு கல்லாக மாறிய திருடர்களுடைய சிலைகளும் இருப்பதாக கூறப்படுகிறது. கோயிலில் உள்ள அம்மனின் விலைமதிப்பற்ற நகைகளை திருட முயன்ற 4 திருடர்களை அம்மன் தனது சக்தியால் கல்லாக மாற்றியதாக வரலாறு கூறப்படுகிறது. இந்த 4 கற்களை இன்றும் கல்லப்பக்குடி என்ற பகுதியில் இது காண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த அதிசயங்களை பார்க்குறதுக்கு
நேரில் பார்த்து தரிசனம் செய்கிறதுக்காக ஒவ்வொரு வருஷமும் தீபாவளி நேரத்தில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கர்நாடகா மட்டும் இல்லாமல் இந்தியா முழுதும் இருந்தும் அங்கே வந்து விஜயம் செய்கிறாங்க. இது ஹாசன் அப்படின்ற கர்நாடகாவிலிருந்து 150 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய ஹாசன் அப்படின்ற இடத்தில் இருக்கக்கூடிய ஹாசம்பா கோயில் அது. இப்படி ஆன்மீகத்தில் நிறைய அதிசயங்கள், நிறைய இடங்களில் நிறைய அதிசயங்கள் இருக்குது. இந்த பதிவுக்கு பின்பு அடுத்த பதிவில் சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய சிவனுடைய சிலையை பற்றி நாம் ஒரு பதிவை போடலாம். இப்பொழுது இத்துடன் இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும். நன்றி, வணக்கம்.